இப்படித்தான் நீங்களும் நானும் ஒருவருடைய மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம பழகி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு மனிதனுக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனா யாருக்கு தெரியும்? தெய்வத்துக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். அப்போ இப்படி ஒரு கொடூரமான மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்துல தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னு நீங்க நினைச்சிட்டே அறிஞ்சிட்டா என்ன செய்வீங்க? டக்குன்னு அதுல இருந்து தப்பு வைக்கப்படுறீங்க. அதுக்கு தான் உங்களுக்குள்ள என்ன அறிவு வேண்டும்? ஆவிக்குரிய அறிவு வேண்டும். ஆவிக்குரிய அறிவு என்னது? இந்த பாஸ்டர் என்ன ஆவிக்குரிய அறிவு அப்படின்னா என்ன ஆவிக்குரிய அறிவு? ஒரு மனிதன் ஒரு மனுஷனுக்கு என்ன நினைக்கிறான்னு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கிற பார்வையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறான், என்ன எண்ணத்துல நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நம்ம ஒரு நாய் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேட்டுல யாராவது எட்டி பார்த்தாங்கன்னா உடனே நாய் என்ன செய்யும்? உழைங்க. ஏன் உழைக்குது? அது அந்நிய மனிதன். அவன் ஏன் இடத்த எட்டி பார்க்கிறான்? ரோட்ல அப்புறம் போய்கிட்டு இருக்கலாம், தவறு இல்லை. ஆனா எட்டி பார்க்கிறான ஏன்? அப்போ இந்த இடத்துக்குள்ள அவனுக்கு ஏதோ ஒண்ணு தேவையா இருக்கும். அப்போ இது நமக்கு தெரியாது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். ஆனா நாய் சும்மா இருக்குமா? டக்குன்னு சவுண்ட கொடுக்கும், உழைக்கும். ஏன் எட்டி பார்க்கிற? அப்போ பாருங்க, அவன் எட்டி பார்த்த உடனே அவன் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட பார்க்கிறான்னு நம்ம என்ன செய்ய? நாய்க்கு கூட அந்த அறிவு இருக்கு. அதனாலதான் ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அவன் பார்க்கிற பார்வையிலே நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு தான் ஆவிக்குரிய அறிவு. என்ன அறிவு? ஆவிக்குரிய அறிவு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. வாலிப வயசுல சில அறிவுகள் இருக்கும். பார்க்கிற பார்வையிலே பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன செய்வாங்க? கண்ணிலேயே பேசிக்கிடுவாங்க. அது வேற அறிவு. அது வாலிப வயசுல கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன சிக்னல்ல பேசிக்கிட்டு இருப்பான். கண்ணுல ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கணும். அது என்ன வயசுல? வாலிப வயசுல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு. ஆனா ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான், அவன் இருதயத்துக்குள்ள என்ன நினைக்கிறான், அதை பற்றின அறிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய அறிவு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். பாருங்க, நான் படுத்திருந்தாலும் என்ன சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் எந்த வழியில போறேன், என்ன செய்ய யாருக்கு தெரியும்? தெய்வத்துக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அடுத்த வசனம் வாசிங்க. என் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீ அடுத்து என்ன சொல்ல போற அதை கூட ஆலோசிக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறார். ஒரு ஆள்கிட்ட நீ பேசும்போது அடுத்து என்ன சொல்லுவான்னு தெரியாது. அப்ப அதை அறிஞ்சு வைக்கிறதா தெய்வீக ஞானம். அதுக்கு பிறகு என்னது? தெய்வீக அறிவு. இந்த அறிவு எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால தான் அவர் சொல்றாரு, அது எனக்கு எட்டாத உயரத்துல இருக்கு. எட்டாத உயரத்துல. நீங்க யாரும் அப்படி சொல்ல முடியுமா? பாருங்க, இந்த பாப்பா பார்த்த உடனே நீ இன்னும் புத்தியில இருக்க, நீ இதை யோசிச்சுட்டு இருக்க சொல்ல முடியுமா? மனசுல என்ன யோசிச்சாலும் சொல்ல முடியுமா? தெரியாது. என்னைய பார்க்குது, அந்த சின்ன பிள்ளை என்னைய பார்க்குது. ஆனா அது மனசுல என்ன நினைக்குது தெரியுமா? தெரியாது. அது போலத்தான் ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ள என்ன இருக்கு சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வாயிலிருந்து என்ன வார்த்தை பிறக்க போகுது, அடுத்து என்ன சொல்ல போற, அதை கூட ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அதுதான் தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு. இந்த அறிவு தான் ஆவிக்குரிய அறிவு. உனக்குள்ள தெய்வீக சக்தி இருக்குமே ஆனால், தெய்வீக ஞானம் இருக்குமே ஆனால், தெய்வீக அறிவு இருக்குமே ஆனால், உன்னோடு பழகக்கூடிய, உன்னோடு சேரக்கூடிய, உன்னோடு சேர்த்து இருக்கக்கூடிய மனிதனுடைய மனதுல என்ன இருக்குது அதனை புரிந்து ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த அறிவு, இந்த ஞானம் இல்லாதபடினால்தான் அநேக கணவன் மனைவிக்குள்ள புருஷ கொண்டாடிக்குள்ள என்ன வருது? சண்டை வருது. அல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வந்து வேலை செய்யற இடமா இருக்கலாம், அல்லது நீ தொழில் பண்ற இடமா இருக்கலாம், வியாபாரம் பண்ற இடமா இருக்கலாம்,
இருந்தாலும் உன் கூட இருக்கிற மனிதனுடைய மனதின் யோசனைகள் என்ன, அவருடைய நடவடிக்கைகள் என்ன, அதை பற்றி ஒரு அறிவு உனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் ஒரே பிளேட்ல சாப்பிட்டாலும் அவங்க மனசுல என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்க யோசனைகள் என்ன, அதை பற்றி ஒரு அறிவு இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட அறிவு இருந்தா தான் அதுக்கு தகுந்தாப்புல ஜீவிக்க முடியும். இல்லாவிட்டா ஜீவிக்க முடியாது. அதான் முதலே சொன்ன, என்ன செஞ்சு, உலகம் மோசமான உலகம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதான் அடுத்த வசனத்தை வாசிங்க. முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உன் கரத்தை என் மேல வைக்கிறீர். அல்லேலூயா. முன்னாடி நெருக்கி பின்னாலே நெருக்கி அப்புறமேல ஆண்டவர் என்ன செய்றாரு, தலை மேல கை வைக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன, நீ நொறுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நொறுங்கி கஷ்டப்படுற நேரத்துலதான் கர்த்தர் என்ன செய்றாரு, உன் தலை மேல கை வச்சு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது எப்போனா நீ மனசு நோகும் போதுதான், வேதனைப்படும் போது யாரை தேடுற, இயேசுவே அப்படின்னு. அப்பதான் இயேசு என்ன செய்றாரு, உன்னை கைவிடல. அவருடைய என்ன செய்றாரு, தலை மேல கை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன். தேவ ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன், அவர் நான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய அடுத்த வசனம், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்க போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் ஒளிய முடியாது. அதான் சொல்றேன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. எது பார்த்துக்கிட்டு இருக்கு, சிசி கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அப்படி ஒரு பெரிய ஓடிக்கிட்டு இருக்கு டிவியில், அப்படிதான் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஏன் அப்படின்னா முழு உலகத்தையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இயேசு என்ன செய்தாரு, உலக ரட்சகர். யாரு, நம்ம முதலாவது அறிவு என்ன அறிவு, உலக ரட்சகர். நம்முடைய இயேசு உலகத்துக்கே ரட்சகர். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு. எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். யோவான் 4:42. அந்த ஸ்திரியை நோக்கி, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை நாங்களே கேட்டோம். அவர் மெய்யான இயேசு கிறிஸ்து, அவர்தான் உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நீ சொன்னது மட்டுமல்ல, நாங்க என்ன செய்றோம், இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை உபதேசத்தை கேட்கிறோம். அதனால அவர் என்ன செய்றார், மெய்யான உலகத்தின் ரட்சகர். இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகர். அல்லேலூயா. அவர் பாருங்க, இந்த வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள்ல இந்த பூமியில நடந்த ஒரு சம்பவம். எல்லாம் ஒரு பெண்ணு சொல்றா, ஒரு ஸ்திரீ சொல்றா, அவரு உலக ரட்சகர், அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க உங்களை போல கூடியிருந்த மனிதர்கள் என்ன சொல்றாங்க, நீ சொன்னா மட்டுமல்ல, நாங்க நேரடியா பார்த்தோம், நேரடியா கேட்டோம், அவர் தான் யாரு, உலக ரட்சகர். இந்த அறிவு யாருக்கு இருக்க வேண்டும், உங்களுக்கும் எனக்கும், உலகத்துல எல்லாரும். அதனாலதான் இயேசு எப்படியாப்பட்டார், முழு உலகத்திலையும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறார். முழு உலகத்திலையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு தெய்வம் என்று சொல்லிக் கொண்டார். முழு உலகத்திலையும் சில கூட்டத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார் உண்டு. சில சமுதாயத்துக்கு, சில நாடுகள்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்களும் காணப்படுகிறார்கள். ஆகியனால இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கு ரட்சகர். அவரை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு
பெத்லேஹேம். எருசலேம் அல்ல, பெத்லேஹேம் என்ற ஊர்ல அவர் பிறந்தார். அவருக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா? இங்கிலீஷ் பேசியிருக்கிறாரா? இயேசு எந்த பாஷை பேசுறார் சொல்லுங்க? இங்கிலீஷா? இந்தியா? என்ன பேசினாரு? தமிழ் பேசிட்டாரா? அவர் என்ன மொழி பேசினாரு? அவர் எபிரேய மொழியில, அரபு மொழியில பேசினார். ஹீப்ரு என்ன மொழி? எபிரேய மொழியில பேசினார். அவருக்கு அந்த ஊர்ல பிறந்த நாட்கள தமிழ் பேசல, இங்கிலீஷ் பேசல. ஆகினால அவரு வெள்ளக்கார தெய்வம் அல்ல. யார் இயேசு என்ன சொல்லணும்? ஐயோ அவர் வெளிநாட்டுக்கார இயேசு, வெள்ளக்கார இயேசு. நாங்கெல்லாம் கருப்பு கலர் இயேசு, அவரெல்லாம் வெள்ளை கலர் இயேசா? இயேசு வெள்ளக்கார தெய்வம் இல்ல. அவர் வெளிநாட்டுக்கார. அவர் இங்கிலீஷ் பேச தெரியாது. அவர் பேசின மொழி என்னது? அரபு மொழி, அதாவது எபிரேய மொழி. என்ன மொழி? எபிரேய மொழியில அவர் பேசினார். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு இந்தியாவுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் உலகத்தின் ரட்சகர். முழு உலகத்துக்கும் அவர் என்ன செய்கிறாரு? தெய்வம். அந்த அறிவு உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எல்லா தெய்வமும் ஒண்ணுதானே ஐயா? என்ன சொல்லுவாங்க? எல்லா சாமியும் ஒரு சாமி தானே? எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம். எல்லா தெய்வம் ஒரே தெய்வம் இல்ல, எல்லாருக்கும் ஒரே தெய்வம், எல்லாருக்கும் ஒரே கடவுள். அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அப்போ இந்தியாவை மட்டும் படைச்சது ஒரு தெய்வம் இல்ல. அப்ப இதெல்லாம் இந்தியாவை படைச்சது எங்க சாமி தான் அப்படின்னா, சரி இந்தியாவை படைச்சது உங்க சாமி, ஆப்பிரிக்கா அமெரிக்கா படைச்சது எந்த சாமி? சில எங்க சாமி தான். இந்த சின்ன பிள்ளைங்க பேச அப்படிதானே? இங்க கவனி, என்ன சொல்லுவாங்க? எங்க சாமி தான் இந்தியாவை படைச்சு. சரி உங்க சாமி இந்தியாவை படைச்சு ஏத்துக்கிறேன். அப்ப ஆப்பிரிக்காவை படைச்சு எந்த சாமி? அமெரிக்கா படைச்சது எந்த சாமி? யோசிச்சு பாருங்க. கன்னடா இருக்கு, எத்தனையோ நாடுகள் இருக்கு, அதெல்லாம் படைச்சிருக்காரு. முழு உலகத்தையும் படைச்சது யாரு? இயேசு. அல்லேலூயா. நம்ம இந்திய தமிழ்நாட்டில் தான் என்ன செய்யறாங்க? இந்தியாவில் தான் என்ன செய்யறாங்க? மனிதர்கள் தெய்வத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அப்படித்தானே? ஒரு சாமியை பார்த்தா இந்த சாமி பேர் இந்த பேரு, இந்த சாமி பேர் இந்த பேரு, இவங்க பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லி எல்லா கடவுளுக்கும் என்ன செய்யறாங்க? யார் பேர் வைக்கிறாங்க? மனிதர்கள். அல்லேலூயா. நம்ம ஊருக்காரங்க விஷயம் இது அந்த இந்த சாமி பேர் இந்த பேர். வீடு ஃபுல்லா, ஒரு வீட்டுக்கு போனா வீடு ஃபுல்லா போட்டோ, இங்க இருந்து இங்க ஃபுல்லு போட்டோ, இந்த சுவர் ஃபுல்லா போட்டோ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சுவர் ஃபுல்லா போட்டாரு. அந்த சாமி பேர் கேட்டா இந்த சாமி பேர் இது, இந்த சாமி பேரு, இந்த சாமி பேரு இது. ஐயோ பேர் பேரா சொல்றாங்க. எத்தனை சாமியை தான் என் மனசுல வைக்கிறது? அப்போ நம்ம தான் என்ன செய்யறோம்? சாமிக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மனிதர்கள் பேர் வைக்கல. யார் பேர் வச்சா? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னதாக, இந்த பூமியில பிறப்பதற்கு முன்னதாகவே பெயர் வைக்கப்பட்டார். அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் யாரு? தாயின் வயிற்றுல கற்பத்துல உருவாவதற்கு முன்னே உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தைக்கு பேர் என்ன பேரு? இயேசு. என்ன பேரு? இயேசு. இப்படி யாராவது பேர் வச்சிருக்கீங்களா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை தான் பிறக்கும், ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், ஆம்பளை பிள்ளைக்கு இந்த பேர் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அது உண்மையான தேவ ஆவி, அதான் தெய்வீக அறிவு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு பேர் என்னது? தெய்வீக சக்தி கூட இருக்குன்னு அர்த்தம். கர்ப்பத்துல ஒரு குழந்தை கர்ப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உட்பவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே இவனுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லணும். என்ன சொல்லணும்? தீர்க்கமாக சொல்லணும். சொன்னது மட்டும் இல்ல, பேர் வைக்கணும். என்ன வைக்கணும்? பேர். அப்படி பேர் வைக்கப்பட்டவங்க யாரு? இயேசு. பிதாவினால பேர் வைக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்ப சிலர் பேர் கேட்பாங்க. நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எங்களுக்கு நிறைய ஸ்கூல் டீச்சர்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் பேர் தமிழ் ஐயா இருந்தது. தமிழ் ஐயா அவர்கிட்ட கேட்டோம், இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? அப்ப பாருங்க, ஒரு வாத்தியார் அவர் பேர் என்ன பேரு தெரியுமா? சிவஞான். என்ன பேரு? சிவஞான். அப்ப நாங்க ஐயா உங்க பேர் என்ன? நீங்க தான் தமிழ் பண்ணிட்டாச்சு, தமிழ் வாத்தியார், உங்க பேருக்கு அர்த்தம் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, சிவம் என்றால் அன்பு. என்ன அர்த்தம்? அன்பு. ஞானம் என்றால் தெய்வம் தான் என்ன செய்யறாரு? ஞானமாக இருக்கிறார். அப்போ அன்பே தெய்வம். யாரு? என்ன சொல்ற? அன்பே. இயேசு தான் அன்பு. அப்போ ஞானம்
அல்லேலூயா. அப்போ அன்பாக இருக்கிறவர் தெய்வம். அந்த தெய்வம் தான் ஞானம். அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இயேசுதான் யாரு? பைபிள் சொல்லுது இயேசுதான் ஞானமா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைகளுக்கு குமாரன் பேர். என்ன பேரு? குமாரு, குமாரன். அப்போ ஒரே குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்குள்ளே அந்த குமாரன் பேர் வச்சால் என்ன பேர்? அவருக்குள்ள இயேசு. பைபிள் சொல்லுது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அந்த குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அன்பு தெய்வம், ஞானம் கிறிஸ்து, குமாரன் கிறிஸ்து. அல்லேலூயா. அதான் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு பைபிள் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? பிதா குமாரன் பரிசுத்தாவி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னொரு வாக்கியார் பேரு வெங்கடாச்சலம். என்ன பேரு? வாக்கியார் பேரு வெங்கடாச்சலம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டோம். அப்போ வெம் அப்படின்னா பாவம். இந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வெங்கடாச்சலம் அர்த்தம். வெம் அப்படின்னா பாவம். என்ன அர்த்தம்? பாவம். அடுத்த அப்புறம் கடா. கடா அப்படின்னா கடந்து போகுது. என்ன போது? கடந்து போகுது. இப்ப இந்த ரெண்டு அர்த்தம் சொல்லு. வெம்னா பாவம், கடம்னா கடந்து போறது. அப்புறம் எது? சலம். வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம், விருத்தாச்சலம், வேற என்ன சொல்லுவாங்க? இமாச்சல பிரதேசம் சொல்றீங்களா? வெங்கடாச்சலம், ஹிமாச்சலம், விருத்தாச்சலம். அப்ப அந்த ஸ்தலத்துக்கு என்ன பேருன்னா மலை. என்ன பேரு? மலை. மலை. அப்போ அதுக்கப்புறம் என்ன பேரு? பதி. வெங்கடாச்சலபதி. பதினா என்னது? புருஷன். என்ன? இது தமிழ் பண்டிட்ல படிச்ச உடனே நீங்க கேட்டு பாருங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. எங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது ஒரு வாக்கியம் சுத்தி கொடுத்தாரு. அல்லேலூயா. இது தமிழ் பண்டிட் படித்த வாக்கியம் நீங்க கேட்டு பாருங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? பதினா புருஷன். அதாவது மலையின் மேல் பாவத்தை கடந்த புருஷன். மலை மேல பாவத்தை கடந்த புருஷன். இதுதான் நீங்க ஸ்கூல் பிள்ளைங்க உங்க ஸ்கூல்ல இருக்க தமிழ் வாத்தியார் கேட்டு பாருங்க. தமிழ் வாத்தியார் இருக்காரா உங்களுக்கு? தமிழ் டீச்சர் மிஸ் இருக்காங்களா? தமிழ் வாத்தியார் இல்ல, எல்லாம் இங்கிலீஷ் முடியும். தமிழ் ஐயா இல்ல, எங்க ஸ்கூல்ல தமிழ் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இருக்காங்களா? அந்த தமிழ் ஐயாவுக்கு இந்த பேருக்கு மீனிங் சொல்லுன்னு கேளுங்க. என்ன சொல்லுங்க? அர்த்தம் சொல்லுங்க கேளுங்க. அப்ப அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா மலை மேல் பாவத்தை கடந்த புருஷன். அப்ப மலை மேல கடந்த புருஷன் யாரு? இயேசு. கொல்கத்தா மலை மேல. எந்த மலை மேல? கொல்கத்தா மலை மேல அவர் என்ன செய்யறாரு? பாவத்தை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. சரி, இன்னொரு பேருக்கு அர்த்தம் கேட்கிறேன். என்ன பேரு? நாராயணன். நாராயணன் பேருக்கு அர்த்தம் தெரியுமா? அதை பிரிச்சு பாருங்க. நார் எனன் அப்படின்னா நார் அப்படின்னா தண்ணீர் அர்த்தம். என்ன அர்த்தம்? நீர். நார் என்னது? நீர். தமிழ்ல ஏன்டா இதுக்கு விளக்கி கேளுங்க. அல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் அயனம் அப்படின்னா படுத்து கொண்டிருக்கு. என்னது? அயனம் என்னது? படுத்து. அப்ப நாராயணன். கர்த்தருடைய நாமத்தில். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டு. ஜலம்னா தண்ணி, அயனம்னா படுத்து கொண்டு. பைபிள் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்து மேல இருள் இருந்துச்சு. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசை. அப்ப எது மேல அசை எடுக்கிற? நீர். ஜலம்னா நீர். நார் அப்படின்னா அப்போ நீர் மேல கடவுள் இருக்கிறார். இதுதான் முதல்ல பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு பேருக்கும் தமிழ்ல அர்த்தம் இருக்கு. தமிழ்ல அர்த்தம், அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் மேன்மையானவர்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொன்னாரு? நீங்க என்ன பின்பற்றுங்கள். இயேசு என்ன சொன்னாரு? என்னை பின்பற்றுங்கள். இயேசு பிறந்த போது, இயேசு உலகத்துல வாழ்ந்த போது அவர் என்ன சொல்லல? நாங்க கிறிஸ்தவ மதம் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? என்னை பின்பற்றுவார்கள். யார சொன்னாரு? என்னை அடிச்சுவடையில் நான் எப்படி நடந்தனோ அதே போல நீங்க நடந்து வாங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கையின் அனுபவத்தை காட்டு. எதை காட்டுது? அனுபவம். வாழ்க்கையில
பசிச்சவங்க அம்மா என்ன சொல்லும் சோறு சாப்பிட்டு அவ்வளவுதான், உனக்கு இருக்கு மரியாதையா வேற அப்படி சொல்லுமா? என்ன சொல்லுவோம்? உடனே ஓடும். என்ன செய்யும்? உடனே இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா, வேற என்ன கேட்பாங்க? நூடுல்ஸ். அடுத்த நாள் என்ன செய்யும்? டைஜஷன் ஆகாம ஃபுட் பாய்சனர். அப்படித்தானே? சாப்பிட்ற சாப்பாடே ஃபுட் பாய்சனர். அப்ப மறுபடியும் அந்த ஃபுட் பாய்சன் கொடுப்பாங்களா? சொல்லுங்க. அப்ப பாருங்க, அதுதான் அறிவு. அதுக்கு பேர் தான் அறிவு. இப்போ குழந்தைக்கு செட் ஆகாதவங்க அதே திரும்ப திரும்ப கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது காரணம் என்ன? அதான் தாயுடைய அன்பு. அதான் என்னது? தாயுடைய அன்பு. அப்போ இந்த அனுபவத்தை கூட தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையை அனுபவமாக்கி கொள்ளும். கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவம். அல்லேலூயா. அப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவனா போய் சொல்லலாமா, திருடலாமா, ஏமாத்தலாமா, குடிக்கலாமா அப்படின்னு. அப்ப ஏன் அப்படி கேட்குறீங்க? நீங்க ஒரு கிறிஸ்தவர், நீங்க நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன், நீ போய் சொல்லலாமா? நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன். ஏன் அப்படி கேட்கிறாங்க? எதுக்கு அப்படின்னா, அப்போ அது ஒழுக்க நடைமுறைகளை காட்டுது. அது கிறிஸ்தவர்களும் மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஒழுக்கத்தின் பின்னாக போக வேண்டியது. அல்லேலூயா. ஆகியனாலதான் அந்த கேள்விகளை அவங்க என்ன செய்றாங்க? கேட்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்படியானா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. அல்லேலூயா. அந்த ஒழுக்கம், பண்பு, கொள்கை, கோட்பாடு, இதுக்கு மத்தியில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு அனுபவத்தை கொண்டு வருது. இதை கொண்டு வருது, அனுபவத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அதுக்கு பேர் என்னது? ஆன்மீகம். ஒரு ஆன்மீக சக்திவாதி என்ன செய்வான்? நான் ஆன்மீகத்துல இருக்கேன் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க? இஞ்சி பூண்டு சாப்பிட மாட்டாங்க. இஞ்சி பூண்டு சாப்பிட மாட்டாங்க. காரத்தை அதிகமா சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிடுறது? கோபத்தையும் எரிச்சலையும் கொண்டு வந்துடும். அதனால என்ன செய்வாங்க? அதை கண்டு. சிலர் உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வெறி வந்து கோபம், பிரஷர் கூடியும். அதனால அவங்க என்ன செய்றாங்க? சில சாப்பாடு வகையில ஒதுக்கி குறைச்சி சாப்பிடலாம். இல்லையா? அப்போ நம்முடைய ஒழுக்கத்தையும் கொள்கையும் பண்பாடையும் ஒரு உண்மையும் நீதியும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துல வளருங்க அப்படின்னா பைபிள் உங்களுக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆன்மீகத்தை என்பது தெய்வம் மனிதனை தேடி வந்து கொடுத்த காரியம். தெய்வம் மனிதனை தேடி வந்து கொடுத்தது. அதுதான் ஆன்மீகம். இப்ப பைபிள் சொல்லுது, ஒழுக்கமா இருங்க, உண்மையா இருங்க, அன்பா இருங்க, இப்படி ஏன் சொல்லுது? அது ஆன்மீக காரியம். இப்படி இருந்தா தான் நீ நல்லா இருப்ப. அதுதான் தெய்வம் உன்னை தேடி வந்து கொடுக்கும். அதனால தெய்வீக சக்தி. இப்ப பாருங்க, சிலர் என்ன செய்வாங்க? ஒரு 40 நாள் கறிமீன் சாப்பிட மாட்டாங்க. இறஞ்சி சாப்பிட என்ன மாசம்? மார்கழி மாசம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட. ஏன்? ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. எதை கடைபிடிக்கிறாங்க? அது 40 நாள் மட்டுமல்ல, 365 நாடுகளும் கடைபிடிப்பதுதான் ஆன்மீக சக்தி. அதான் தெய்வீக சக்தி. அதை கொண்டு வந்ததான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, பாணின்னு சொல்லுவாங்க. பாணினா என்னது? டண்டா பாணி. ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க? டண்டா பாணி என்னது? பாணினா என்னது? தண்ணி. சரி. வெள்ளம் என்னது? வெள்ளம். குறைச்சி வெள்ளம் மண்டா மோலை அப்படின்னா, குறைச்சி வெள்ளம் மண்டா மோலை அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? தண்ணி கொண்டு வா. சரி. பாணினாலும் தண்ணி, வெள்ளனாலும் தண்ணி. சரி. வாட்டர் அந்த இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நீ படிக்கிறியா? அப்ப என்ன சொல்லுவாங்க? ப்ளீஸ் பிரிங் த வாட்டர். அப்படியா? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. வாட்டர் கொண்டு. வாட்டர் என்னது? தண்ணி. சரி. அப்ப கங்கையில ஓடக்கூடியது, கங்கை நதியில ஓடக்கூடியது அது என்னது? மோர் ஓடுதா? தண்ணி தான் ஓடுது. கங்கை நதியில போய் நீராட போறோம், அங்கேயும் தண்ணி தான் ஓடும். சரி. நம்ம சென்னையில ஒரு ஆறு ஓடும். என்ன ஆறு ஓடுது? சென்னையில ஒரு ஆறு ஓடுது. என்ன ஆறு? கூவம் ஆறு ஓடும். அதுலயும் தண்ணி தான் ஓடுது. இப்போ மலையாளத்துக்காரங்க வெள்ளம்னு சொல்றாங்க, ஹிந்திக்காரங்க பானி அப்படின்னு சொல்றாங்க. பானி போய் சாப்பிட முடியல, பானி. பானி. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ்காரங்க வாட்டர் அப்படின்னு. தெலுங்குக்காரங்க என்ன சொல்லுவாங்க? நீலு பெட்டண்டி. நீலு தீஸ்கரா. நீலு தீஸ்
ஏன்னா தண்ணி கொண்டு வா அப்படின்னு. அவங்க நீர்னு சொல்றாங்க, நம்ம தண்ணீர் சொல்றோம். எல்லாமே ஒன்று தானே, வேற தான் என்னது வார்த்தை தான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. ஆனா பொருள் என்னது? தண்ணி தான். பேசுறது முறை வித்தியாசம், ஆனா பொருள் என்னது? ஒன்னே ஒன்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ தண்ணி தான். ஆனா நீங்க எந்த தண்ணியை குடிப்பீங்க? நீரும் சொன்னா கொண்டு வந்துடுவீங்க. பூவாத்திலே குடிப்பீங்களா? முடியாது. ஏன்? அது தண்ணி தானே, அது கெட்டு போன தண்ணி. அப்படிதானே? அப்போ தண்ணியில இப்படி வித்தியாசம் பார்க்கணும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு தேவை, நம்ம வாழ்க்கையில எது தேவை? இயேசு சொல்றாரு, நான் உன் தாகத்தை தீர்ப்பேன், நான் உன் தாகத்தை தீர்ப்பேன். அந்த தண்ணீர் வேண்டுமா? பூவாத்து தண்ணி வேணுமா? கோவாத தண்ணீர் தண்ணி தாகம் தீருமா? தீராது. அப்போ ஜீவ தண்ணீர் உங்களுக்கு வேணும். என்ன தண்ணி வேண்டும்? ஜீவ தண்ணீர் வேண்டும். அல்லேலூயா. அதான் பாட்டு பாருங்க. எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. அல்லேலூயா. உன் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணீர் வேண்டும். அவர்தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் யாரு? இயேசு. அதுதான் ஆவிக்குரிய தண்ணீர், அதுதான் ஆன்மீக சக்தியில் கிடைக்கக்கூடிய தண்ணீர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சத்தியம் ஒன்றுதான் தான் இருக்கு. சத்தியம் ஒரே ஒரு சத்தியம் தான். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? எல்லா தண்ணியும் ஒண்ணுதான் ஒரே தண்ணி சொல்ல முடியாது. சொல்றாங்க, ஐயா எல்லா சாமியும் ஒரு சாமி தானே, அப்படித்தானே சொல்றாங்க. அது எப்படி பூவாத தண்ணி எல்லாம் பண்ணாங்க? அப்ப அதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. அப்போ உனக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி வேண்டும். என்ன சக்தி வேண்டும்? தெய்வீக. அதுதான் ஆவிக்குரிய அறிவு. என்ன அறிவு? ஆவிக்கு. ஒரு மனிதனுடைய ஆவில என்ன நினைக்கிறான், எதுக்காக பேசுறான், எதுக்காக உன்கிட்ட பழகுறான், அதை நீ அறிந்திருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய அறிவு. அதைத்தான் இந்த பைபிள் சொல்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய அறிவுல வளர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். சத்தியம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். சத்தியத்தை நீங்கள் அறிந்த பின்பு அந்த சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இப்ப நான் நல்ல தண்ணி குடிக்கிறேன், அப்ப இதை டேஸ்ட் பார்த்தாச்சு. அப்ப இந்த தண்ணியை நான் டேஸ்ட் பார்த்தோன்னா இந்த தண்ணியை நல்லா இருக்குன்னு சொல்லணும். உப்பு தண்ணியை இப்ப உங்களை குடிக்க சொன்னா குடிப்பீங்களா? என்ன கஷ்டம். நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல, இந்த உப்பு தண்ணியை வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன், உப்பு தண்ணி கொடுக்குறேன், பாசு கொடுக்குறேன், சந்தோஷமா குடிப்பீங்களா? முடியாது. ஏன் முடியாது? அது உப்பு கலந்த தண்ணி, அது நல்ல தண்ணி இல்லை, அது அழுக்கு நிறைந்த தண்ணி. அதை எப்படி நீங்க குடிப்பீங்க? அதுபோலத்தான் நமக்குள்ள தெய்வீக சக்தி வேண்டும், தெய்வீக அறிவு வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய அறிவு. நம்முடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது யோசித்து பார்த்து அதை அறிந்து அதன் பிரகாரம் ஜீவிக்கக்கூடியதுதான் அறிவு. அதுதான் முன்னும் பின்னும் என நெருக்கி என் தலைமையில கை வைத்து ஆசீர்வதிக்கிறீர்கள். நான் உப்பு தண்ணியை டேஸ்ட் பார்த்துட்டேன், நான் உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன சொல்றீங்க? யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படி சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது போலதான் இந்த சுவிசேஷத்தை உங்க மேல விதைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை விதைக்காவிட்டால் பைபிள் சொல்றது அவங்களுக்கு ஐயோ, அவங்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய நாமம். அப்போ இது நல்ல தண்ணி, இதை குடிங்கன்னு நாங்க சொல்லணும். நான் குடிச்சு பார்த்துட்டேன், அப்போ நீங்க என்ன செய்யணும்? குடிங்க. அதைத்தான் பிரசங்கமா இன்னைக்கு உபதேசமா முழு உலகத்திலேயே என்ன செய்யறாங்க? பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகினால்தான் நீங்க கிறிஸ்துவ சர்ச்சில் என்ன செய்யறாங்க? எல்லாரும் போய் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் கேட்கணும்? ஒரு ஒழுக்க நிறைந்த ஒரு வாழ்க்கை, உண்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை, நீதி நிறைந்த வாழ்க்கை, நியாயம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு நல்ல அறிவுள்ள வாழ்க்கை, ஞானம் உள்ள ஒரு வாழ்க்கை நான் மட்டும் பெற்றால் போதாது. ஏன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், என் சந்ததிகள் அனுபவிக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த வசனத்தை அந்த காலத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆயிரம் எத்தனை விஞ்ஞானங்கள் வந்தாலும், எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் இந்த பைபிள படித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பைபிள படித்து போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பைபிள படிச்சு பிறகு என்ன செய்யறாங்க? சொல்லி
விலகி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ தெய்வீக அறிவு உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் வரக்கூடிய காரியங்களையும் வரக்கூடிய காலங்களையும் உங்களால் என்ன செய்ய முடியும்? நிதானித்து அறிய முடியும். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த வசனத்தை படித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு தான் அவர் என்ன செய்யறாரு? ஆணையில் பாய்ந்த கரங்களை விரித்து உங்களை அழைக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? ஆணையில் பாய்ந்த கரங்களை உங்களை அழைக்கிறார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து கையில ஈட்டியோ கோடாலியோ கம்போ வச்சு உங்களை அழைக்கல. அவர் என்ன செய்யறாரு? உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறேன், அதனால நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், யாம் இருக்க பயம் ஏன். தமிழ் என்ன சொல்றாங்க? யாம் இருக்க பயம் ஏன் சொல்றாங்க? கடவுள் நம்ம கூட இருக்கிறப்ப நாம ஏன் பயப்படணும்? என்ன சொல்றாங்க? தெய்வம் நம்ம கூட இருக்கிறப்ப, அப்போ அந்த தெய்வம் நம்ம கூட இருக்கு. அவர் என்ன செய்யறாரு? அப்படி ஈட்டிக்கு போச்சுட்டு நிற்கிறார். கடவுள் என்ன செய்யறாரு? உங்கள்கிட்ட அன்பின் நிமித்தமாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்கிறார்? அன்பின் நிமித்தம். அந்த அன்பான தெய்வத்தை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா. அந்த அறிவு உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், தெய்வீக அறிவு. அந்த அறிவு 7 காரியங்கள் இருக்கு. சொல்வதற்கு சமயங்கள் நாங்கள் நாளை கண்களுடைய கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் வசனத்தாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல